செக் ஓகேடா. நான் விளையாட்டுக்கு சொன்னா நீ ஒன்னே பண்ணிடுவியா? லைட்டா ஏத்தியா செக். ஓகேப்பா, தேங்க்ஸ்ப்பா ஆப்ரேட்டர். எல்லாருக்கும் காலை வணக்கம். பால் போடுறதுக்கு முன்னாடி சொல்லணும், பால் போடுறப்ப சொல்றது தப்பு தான். பரவாயில்ல, எல்லாரும் காலை வணக்கம். ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் பால். ஒய்டு போல தான் டாஸ் பண்ணுவீங்களா? என்ன நியாயம் அது? காலையில் எப்படி ஒய்டு போடலாமா? குடும்பத்தை விட்டு அந்த ஒய்டை ஒதுக்கிடுங்க ஒட்டுமொத்தமா. முதல் பால் வெளியே போயிருக்குது. அவ்வளவுதான்ப்பா. இதெல்லாம் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் 6 வந்திருக்குது. ப்ரீ குவார்டர் ஃபைனல்ல ஜாலி பாய்ஸ் டீம் முதல் 6 அடிச்சிருக்காங்க. பாசிட்டிவ் ஸ்டார்ட். ஐயா ஹைட் போயிருக்குதுப்பா. ஓகே, பேட்டரிக்கு வந்து ஏதோ ஆயிடுச்சு, அதனால தான் அப்படி உட்காந்தாரு. அவர் வேணும்னு கிரீஸில் உட்காரல, யாரும் அப்படி நினச்சிக்காதீங்க. லாஃப்டர் ஷாட் அடிக்கணும்னு முயற்சி பண்ணாரு, பட் ஆனால் அது முடியலை. ஸோ ஜஸ்ட் எட்ஜ் ஆகி 6க்கு அடுத்த பாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் விழுந்துருக்குது. டாக்டர் அம்பேத்கர் டீம் எங்களுக்கு கம்பேக் கொடுக்க தெரியும், நாங்களும் பயங்கரமாக ஸ்டார்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் டவுன் ஃபார் ஜாலி பாய்ஸ் பி டீம். அம்மா ஸ்டார்ட் ஓட்டா போட்டி தான் இன்னைக்கு இந்த மேட்ச்சு. நீங்கள் அடிச்சிங்கன்னா நாங்கள் விக்கெட் எடுப்போம், நீங்கள் விக்கெட் எடுத்தீங்கன்னா நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கும் போலையே. இது தெரிஞ்சு அப்படி தான் தோணுது. முதல் பால் 6, அந்த ஒய்டு போனதுக்கப்புறம் ரீபாலில் 6 போச்சு. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட்டு, வாம் வெல்கம் விக்கெட்டு. அழகான ஒரு ஷாட் ஐயா, அழகான ஒரு ஷாட்டு. பாலை பார்த்து அழகாக டைம் பண்ணி விட்டாரு. ஜஸ்ட் ஃப்ளைன் த ஏர். இருந்தாலுமே ஒரு சிங்கிள் மட்டும் தான், ஏன்னா லாங் ஆன் வச்சிருக்கிறாங்க, அந்த காரணத்தினால ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள். ஓ ஓங்கி அடிச்சிருக்காரா, லாஃப்டட் ஷாட், ஸ்லாட் பால், ஸ்ட்ரைட்ல இன்னொரு 6 போயிருக்குது. முதல் ஓவரில் செம்மையா டாமினேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஜாலி பாய்ஸ் பி டீம். Still balls left in this over. Slow is ball. Oh, yeah. தரமான ஒரு பால். பேட்டர் ஸ்மைல்ல தெரியுது நல்லாவே. ச்சே, நல்ல ட்ரிக்கியா போட்டு விட்டார் ரமன்ஷா அப்படின்ற மாதிரி. ஸ்லோவர் பால் டூயிங் தி ட்ரிக் மக்களே. ஸ்லோவர் பால் இருந்தாலும் அது வாங்கி அடிச்சிருக்காரா ஃபைன் லெக்ல. பவுண்டரி இன்னொன்னு. சோ செம்ம ஸ்டார்ட் ஃபார் ஜாலி பாய்ஸ் பி டீம். இருந்தாலுமே வந்து ஒரு விக்கெட்டை விழுத்திருக்காங்க. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 18 runs on the board for 1 wicket loss. கால் பாட மாதிரி ஏமாட்டேன் கிடையாது. அதேதான்டா, ஸ்டைலா டான்ஸ் ஆடுற போலே இருக்கும். அதனால தான் பேரு டான்சிங் ரோஸ். ஆப்னன்ட் ஜனங்களுக்கு அவன் தான் கேக்குதுங்கிற எண்ணத்தை கொடுத்துருவான். அந்த அளவுக்கு பெரிய வித்தகாரம் பாவன். எஸ், அதேதான். பவுலர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் பெரிய அண்ணே டான்சிங் ரோஸ் வந்திருக்காரு பார். ஆமாண்ணே, டோர் காகட்ட போகுது. ஓ ஷார்ட் ஸ்ட்ரைட்டா, பட் இருந்தாலும் லாங் ஆன்ல ஆள் இருக்காங்க. லாங் ஆன்ல சோ ஜஸ்ட் 1 run. அவ்வளவுதான். மேட்சுக்கு குலதெய்வத்தை வேண்டாம் மாதிரி 2 பால் அப்படி போடுவேன்ற.
கட்டாயத்துல இருக்கார் அண்டர் ரேஜ் பஸ் பட் 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 சீரியஸ்லி நல்ல கீப்பிங் நான் கமாண்ட் நல்ல வேலைப்பா கொஞ்சம் மிஸ் இல்லாட்டி இன்னொரு விக்கெட் விழுந்திருக்கும் ஜாலி பாய் ஸ்பீட் டீமுக்கு நான் ஸ்ட்ரைக் ரன்ல ஒரு ரன் அவுட் சான்ஸ் இருந்துச்சு நல்ல வேலை தப்பிச்சாச்சு விய கௌதம் ப்ரோ வாட் இஃப் நம்ம மாசன் அந்த மாதிரி பவுலிங் ஸ்டைல் போட்டானா நீங்க இப்படி ஒயிட் கொடுப்பீங்களா அண்டர் மறுபடியும் செம லென்த் டெலிவரி கொஞ்சம் பிரஷர் போட ஆரம்பிச்சிருக்காங்க டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீம் போன ஓவர் கொஞ்சம் முதல் ஓவர் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் பரவாயில்ல எங்களால கம்பேக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மாசனை வந்து செம்மையா பவுலிங் போட்டுட்டு இருக்காரு சோஃபா டீசெண்டா போய்கிட்டு இருக்குது இவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்கேன் அடுத்த பால் பவுண்டரி போனா என்ன யாரும் சொல்லக்கூடாதுப்பா மறுபடியும் நல்ல பால் செம வேலையா ஒயிட் அப் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல ஒயிட் ஆக்கிங் லென்த் அழகா போச்சியா பால் காத்துலயே கதகளி எடுத்தியா நல்லா இருக்குது பாக்குறதுக்கு சோஃபா டீசெண்டான ஒரு ஓவரா போயிட்டு இருக்குது வந்தாரு 4 ஸ்டெப்ல சும்மா ஜக்குன்னு போட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு பாட்டுக்கு ஜடேஜா ஃபேனா இருப்பார் போல வந்தா குயிக்கா ஓவர் முடிச்சு என் கோட்டா முடிஞ்சது கிளம்பணும் போல இருக்காரு போலயே டீசன்ட் டிஃபென்ஸ் அவ்வளவுதான் ஜஸ்ட் ஜென்டில் டிஃபென்ஸ் அண்ட் அது ஒரு குயிக் சிங்கிள் நைஸ் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் நான் ஸ்ட்ரைக்கர் கால் நல்ல கால் திடீர்னு ஓடி வந்தாரு யாருமே எதிர்பார்க்கல எஸ் ஒன் மோர் பால் லெஃப்ட் இன் திஸ் ஓவர் ஏதாவது வருமா அணை ஷாட் ஸ்ட்ரைட்டா போயிருக்குது அவ்வளவுதான் மாசன் உள்ள வந்தா அந்த இடத்துல ஒரு விக்கெட் வரும் இல்ல மெயின் விக்கெட் ஏதாவது ஒண்ணு வந்துருன்ற மாதிரி இருக்குது அண்ட் அது ஒரு விக்கெட் செகண்ட் விக்கெட் டவுன் ஃபார் ஜாலி பாய் ஸ்பீட் டீம் ரெண்டு ஓவர் முடிவுல ஸ்கோர் 20 ரன்ஸ் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ் அவ்வளவுதான் போன ஓவர் சூப்பரான ஒரு கம்பேக் முதல் ஓவர்ல என்னதான் வந்து அவ்வளவு பெரிய எக்ஸ்பென்சிவான ஓவரா இருந்தாலும் அடுத்த ஓவர் மாஸ் ப்ரோ கம்பேக் கொடுத்தாரு ஸ்லோவர் பால் சம பால் சீரியஸ்லி சூப்பர் பால் அங்க ஆஹா ஷார்ட்டர் லென்த் போல எங்கடா அனுப்பி இருக்கிறன்ற மாதிரி தான் இருக்குது பட் ஆனா தப்பான இடத்துல எட்ஜ் ஆகி ஸ்ட்ரைட்டா காட் அண்ட் போல்ட் பவுலரே எடுத்திருக்காரு பவுலராஜன் வந்தோடனே இன்னொரு விக்கெட் எடுத்திருக்காரு அம்பேத்கர் டீம் பேக் அகைன் Jolly Boys B team continue on the back to back wicket இழந்துகிட்டு இருக்காங்க they need a good partnership ஆஹா ரொம்ப தள்ளி போட்டாரையா அப்படி சொல்ல வேண்டியதா இருக்குது விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த பால் ஒரு வைட் பால் டர்ன் ஆகும் நினைச்சேன் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல போல சிசி நல்ல பால் அகைன் பவுல்ராஜனா கொஞ்சம் வித்தையை காமிச்சு போட்டுட்டு இருக்காரு ஐயா லெகி அண்ட் அது கரெக்டா கம்ப்யூட்டர் ஜி இது உங்க பொறுப்பு அது ஸ்டம்பிங்கா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க
லெக்கி ஜஸ்ட் டர்ன்ஸ் த பேட்டர்ஸ் மைண்ட் அப்படின்னு வச்சுக்கலாமாப்பா. இன்னொரு இங்கிலீஷ் கோட் நான் சேர்த்துக்கிறேன் காப்பி ரைட்ல. கம்ப்யூட்டர் ஜி கம் ஆன். கம்ப்யூட்டர் ஜி குட் மார்னிங் கம்ப்யூட்டர் ஜி. காலை வணக்கம் அண்ணா. காலை வணக்கம். இங்க பாத்தீங்களா நம்ம எஸ்டேஸ் டீம் இந்த மேட்ச் உட்கார்ந்து எல்லாரும் பாத்துக்கறாங்க பாத்தீங்களா? என்ன காரணம்? சாயங்காலம் ஒரு மேட்ச் இருக்குதே. பயங்கரமான மேட்ச். அதான் காரணமா? ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வர போறாங்கல்ல. ஆமா. அதனால ரெண்டு பேரும் எப்படி விளையாடுறாங்கன்றதை இவங்க பாக்குறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாரும் எப்படி விளையாடுறாங்க நம்ம லைவ்ல பாக்குறாங்க. அதேதான். சோ இப்ப எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்பா. காலை வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப லேட்டா வணக்கம் சொல்றேன். ஏன்னா மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. நான் வேற கமெண்ட்ரி கொஞ்சம் ஆன் டைம்ல தான் வந்தேன். வந்துட்டு முன்னாடியே மைக் எடுத்ததே ஆன் டைம்ல தான் எடுத்தேன். அதனால தான் வேற ஒன்றும் கிடையாது. பாலானா பிரகானா அப்புறம் வேற யாருக்கு நம்ம மாவு அண்ணா இருக்கிற எல்லா அண்ணனும் மணி அண்ணா பிரசாந்த் அண்ணா நம்ம லாலா பாய் எல்லாரும் காலை வணக்கம். சங்குர் எனக்கு எல்லாருக்கும் வணக்கம். மாம்பழம் சாப்பிடுறியா? மாம்பழம் நீங்களே வேணா சாப்பிடுனேன். வெயில் வேற சூடு கிளப்பிடும். எதுக்கு லெக்கி ரொம்ப தள்ளி போட்டாரு. ஷார்டஸ்ட் லென்த் அந்த லென்த் வேணாம்னு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்பின்னரா இருந்தா அந்த லென்த் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உடம்பால ஒரு ரிவ்யூ வச்சா என்னடா இருந்தீங்கன்னா அது ஒரு நாட் அவுட். ஆனா ஆள் இல்லைங்க சரியா படல. இருந்தாலுமே வந்து டீப் கிரிக்கெட்ல ஆள் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு ரன். எஸ் அதேதான். கீப்பர் லாஸ்ட் பால்னு சொல்லிட்டாரு. நல்ல லெக்கி அகைன் கேட்ச் அப்படின்னு ஒரு குக்கரல் ஃபைனல்ல ரொம்ப டீப்ல இருக்காரு. சோ ஜஸ்ட் சிங்கிள். எஸ் அந்த சிங்கிளோட ஓவர் முடியுதுங்க. அண்ட் 3 ஓவர் முடிவில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் 24. பாவத்தை இப்பதான் நல்ல ஸ்டெப் போடணும்னு முடிவு பண்ணி டிசிஷன்லாம் எடுத்தானுங்க. வேற வழியில பவுலர் வந்துட்டாங்க. அதனால பாட்டை கட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. 3 ஓவர் முடியல 24 ஃபார் 3 விக்கெட்ஸ் லாஸ். ரேர் சினாரியோ. இன்னொரு ரேர் சினாரியோ. அதுவும் போச்சு. அடடடா நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கீப்பரனோட மைண்ட் வைஸ். சரி கேட்ச் போச்சு விடுங்க. டஃப் சான்ஸ். ரைட்ல ஒரு டைவ் இருந்தாலும் ஒரு ரன் அவுட் சான்ஸ் இருந்துச்சு. அதுவும் போச்சு. மறுபடியும் திக்கேச்சு. யாராவது பிடிங்க. ரெண்டாவது சான்ஸையும் கிரியேட் பண்ணி கொடுக்குறாரா ஹரிஷ் ப்ரோ மாத்தி. மூணாவது சான்ஸ் இல்ல. நம்ம முதல் பால்ல ஒரு கேட்ச். அதுக்கப்புறம் ஒரு ரன் அவுட் சான்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஒரு யார்ல போன ஒரு கேட்ச். போச்சு. ஸ்ட்ரெயிட் ஷாட்ஸ் இருக்காரையா. ஆனா என்ன குயிக்கா வந்து ரிவ்யூ கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஜி அந்த ரன் அவுட் மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பவுலர் ரெண்டுல அது கரெக்டா இல்லையா அப்படின்னு. நீ கூட குடிக்க விட மாட்டீங்களான்ற மைண்ட் வைஸ் இருக்குல்ல. பங் நீங்க என்ன சார் கவுண்டர் போட்டீங்க? லாஸ்ட் பால்ன்றதுக்கு எல்லா பால் இருக்கா? சங்கோண்ணே சங்கோண்ணே பிஸியா இருக்காரு போல. மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரோ நமக்கு தெரியாம இருக்கலாம். அவர் தான் முதல் கேட்டார் என்கிட்ட, மாம்பழம் சாப்பிட்றியாடா அப்படின்னு. மாம்பழம் சாப்பிட்றியா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாரு. கையேந்தி பவன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ற மாதிரி எப்படா டோக்கன் வருன்ற மாதிரி இருக்குது. எல்லாரும் அப்படியே இங்கே பாக்குறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. வேற வழியில ரிவ்யூக்கு வெயிட் பண்ணணும்.
ட்விஸ்ட் பால் ட்விஸ்ட். ரெண்டாவது சான்ஸை கிரியேட் பண்ண, மூணாவது சான்ஸை கிரியேட் பண்ண தெரிஞ்சது எனக்கு, நாலாவது விக்கெட் எடுக்க தெரியாதுன்ற மாதிரி இருக்கு. ஆனால் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு தட் ஃபீல்டர். அண்ணே மண்ணில் விழுந்து உருண்டு புரண்டு ஒரு ரன் அவுட் பண்ணியிருக்காரு. அண்ணே வாழ்த்துக்கள்னே, அண்ணே வாழ்த்துக்கள்னே. தரமான ஒரு ரன் அவுட் அங்கே. அண்ட் இன்னொரு ஒரு விக்கெட் விழுந்திருக்கு ஜாலி பாய்ஸ்க்கு. ஓ பிடிச்சதே மாசன் தானே, மாசனு. ஷாட் ஹைட்டா போயிருது. நோ மேன்ஸ் லேண்டா, அதான் நோ மேன்ஸ் லேண்டு. ஏன்னா பால் போனதே தெரிஞ்சு போச்சு. ஸ்ட்ரைட்டா பவுலர் ஹெட்டுக்கு தலைக்கு பின்னாடி போய் விழுந்ததுனால, ஏன்னா எல்லாமே லாங் ஆன் லாங் ஆஃப் தான் இருக்கிறாங்க. இங்கே எக்ஸ்ட்ரா கவரும் பின்னாடி டீப்ல இருக்கிற காரணத்தினால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சிங்கிள் ரன் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்கப்பா. பரவாயில்ல, தரமான ஒரு பால். அகைன் நல்லா புஷ் பண்றாங்க. இங்க ஹாட் பால் போட்டு பிரஷரை புஷ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீம் ஜாலி பைக்ஸ் தேவை ஒரு பார்ட்னர்ஷிப். ஏஜி இந்த முறை விட மாட்டேனே அப்படின்ற மாதிரி அழகான ஒரு கேட்ச். ஆன அந்த கேட்சோட இன்னொரு விக்கெட்டோட ஓவர் முடியுது. ஸோ பேக் டு பேக் விக்கெட்ஸ் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாலு ஓவர் முடிவில் ஸ்கோர் 26 for 5 wickets loss. ஓகே, இட்ஸ் a difficult thing. and அடுத்த ஓவர் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஓவரா போறதுக்கு மிலன் உள்ள வந்திருக்காரு. சோ இந்த ஓவர் குரூஷியல் பா. அடிக்கிறான் அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்டர் லென்த் அழகா ஒரு ஷாட் மிட் விக்கெட் தலை மேல 6. வெல்கம் பவுண்டரி. நியூ பால். சரியா பல்ல ஒன்னா ரெண்டா. ஓகே, சிங்கிள் மட்டுமே ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டாங்க. ஆஹா, டவுன் தி ட்ராக் இறங்கணும் முயற்சி பண்ணா அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே பேட்டரோட பாடியில அட்டாக் ஆயிருக்கு. சோ அது ஒரு டாட் பால்ன்ற ஒரு கணக்கு தான் எடுத்துப்போம். லென்த்தை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிட்டாரியா பவுலர். ஆஹா, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ க்ளோஸ்ல இருக்காங்க. இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லிப் மாதிரி ஒருத்தரை வச்சிருந்தாரு. ஸோ அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர் தள்ளி போயிருக்குது பேட்ல இருந்து பால். ஒன்றும் பண்ண முடியாது. ஆஹா, நல்ல பாலா. ஆமாப்பா நல்ல பால் போட்டுருக்காங்க. எஸ், ஒரு குட் பால் அகைன். அம்பேத்கர் செலக்டிங், டாக்டர் அம்பேத்கர் செலக்டிங் வேற லெவல்ல பவுல் பண்ணிட்டு இருக்காங்க முதல் ஓவருக்கு அப்புறம். ஆஹா, இன்னொரு டாட் பால். இந்த டாட் பாலோட முதல் இன்னிங்ஸே ஒட்டுமொத்தமா முடிஞ்சு. வேற லெவல் கம்பேக். சீரியஸ்லி வேற லெவல் கம்பேக் சீரியஸ்லி. 5 ஓவர் முடிவுல 34 ரன் ஜாலி பாய்ஸ் பி டீம் அடிச்சிருக்காங்க. and 35 ரன் ஆன் தி போர்ட் டார்கெட் ஃபார் அம்பேத்கர் செலக்ட் டீம். டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீம் முதல் ஓவர்ல ஒரு சின்னதா சொல்லிக்கிறவா, முதல் ஓவர்ல 18 ரன் இருந்தது. அதை தொடர்ந்து ஆனா அப்படியே வேற லெவல் டிராமாட்டிக் கம்பேக். சீரியஸ்லி போல் வெல் போல் கைஸ். ஸோ ஜாலி பாய்ஸ் பி டீம் இதை வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா, ஒரு க்ரூஷியலான ஒரு ப்ரீ குவார்டர் ஃபைனல் அமையுமா அப்படின்றத ரெண்டாவது இன்னிங்ஸ் பார்ப்போம். இப்போ பாட்டு போட்டுட்டீங்க.
காலையில அவ்வளவு குஷியோ? நம்மால இறங்கி இருக்கலாம் பாரு. கிரவுண்டுக்குள்ள அந்த ஒரு டாகி குட்டி தூங்கிட்டு இருக்குப்பா. டாகி குட்டி தூங்குதா உண்மையிலே? அவ்வளவுதான், பையன் முடிச்சிட்டான். எல்லாத்தையும் கேட்டுட்டியா? ஓகே, 35 ரன் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு சேசபிள் டோட்டலா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு சில ஓவர்களை தெரிஞ்சிடும். ஜாலி பாய்ஸ் பி டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்டார்டிங் ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலாக புஷ் பண்ணிட்டாங்க, நல்லா ஸ்டார்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. பட் அடுத்தடுத்த வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பேட்டர்லாம் அவங்களோட ஸ்ட்ரைக் மேக் பண்ணிக்க முடியல அப்படின்றத ஒரு சின்ன ஒரு விஷயம். பட் இருந்தாலுமே வந்து இந்த 35 ரன்னு ஒரு டிஃபெண்டபிள் டோட்டலாக இந்த ப்ரீ குவார்டர் ஃபைனல் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஓப்பனிங் பேட்டர்ஸாக வந்து மாசன் அண்ட் ஹரிஷ் பேர் 2 பேருமே உள்ளே வந்து இறங்கி இருக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் மாஸ் அண்ணா இருக்கிறாரு. சேஸில் ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஃபர்ஸ்ட் ஓவரில் இன்னும் ஒரே மயான அமைதியாக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்டிங் முதல் பால் ஷாட் இஸ் லென்த் டவுன் தி டிராகன். அதெல்லாம் கிடையாது. ஸ்கொயர் லெக்ல அழகான ஒரு ஷாட் திருப்பி விட்டுறாங்க பால்ல. செம 6. ஓகே, செம்ம பாசிட்டிவ் ஸ்டார்ட். 6 முதல் பால். ரெண்டாம் பால் அதே திசை, அதே டெய்லர், அதே வாடகையா? அதே டெய்லர், அதே வாடகை. பேக் டு பேக் சிக்ஸஸ் ஃப்ரம் ஆசன். பேக் டு பேக் சிக்ஸஸ். எத்தனை டார்கெட்? 36 அடிச்சா வின் அருண். 35. 5. ஆமாண்ணே. ஆஹா, அது ரொம்ப வீட்ல போட்டாரப்பா, தள்ளி போட்டிருக்காரு. ஒரு ஒய்டு அம்பையர் கரெக்டா கொடுத்துருக்காப்ல. ஸோ ஒய்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ரொம்ப தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ அந்த காரணத்தில் ஒய்டு ரீபவுண்ட். ஓ சூப்பர் ஷாட் ஆன் தி லைன், வித் இன் தி லைன், பிக்கப் ஷாட், எக்ஸ்ட்ரா கவர்ல அழகான இன்னொரு 6. 3வது 6 இந்த ஓவர்ல. இப்படியே ஸ்டெப் போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. Extra! Oh my God! Oh, lovely shot, Nano. Big fan, Nano. Lovely shot. Again, extra goal. Another 6. எழுதுங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. கை 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 கை
இன்னொன்னு ஐயோ அடடடடா ஒரே ஓவர்ல முடிக்கணும்ன்ற முடியல வந்துட்டாங்க போலயே இந்த ஓவர்ல இன்னொரு 6ரா எழுதுங்க இன்னொரு 6 நாம எழுதுங்க so far 5 ஆஹா பின்னாடி போயிடுச்சா போயிருச்சுடா மேட்ச் ஓவருங்க ஏன் இப்படி பாக்குறோம்? ஸோ மேட்சே முடிஞ்சிருச்சுங்க. ஸோ குவார்டர் ஃபைனல் 4வது குவார்டர் ஃபைனல் விளையாடக்கூடிய அணி யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் சிலை கானத்தூர் வெர்சஸ் எஸ்டிஎஸ். இன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட் குவார்டர் ஃபைனல் இவங்க தான் விளையாட போறாங்க. அங்கண்ணே எஸ் எங்க இருக்கீங்க ஆளாங்கண்ணா இதோ இங்க தாங்க இருக்கறேன். சரி அங்க சோ ஜாலி பாய்ஸ்க்கு 9வது பரிசு. எஸ் ஜாலி பாய்ஸ் பி டீம் தையூர் வாழ்த்துக்கள். உங்களுக்கு 9வது பரிசு. அங்கண்ணே இன்னொரு ரெக்கார்டு ஒன்று சொல்றேன். ஆல்ரெடி நம்ம டீம் வந்து ஒரு 7 பால்ல ஒரு மேட்சை முடிச்சாங்க. ஆனா இங்க அதையும் சேஸ்